Hello students, so நம்ம chemical kinetics unitல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா integrated rate equation பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் அதுக்காக ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒன்று எழுதிக்கிட்டேன். A gives product. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் ரேட் எழுதுனா என்ன வரும்? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்னு சொல்லியிருக்கோம், அப்படிதானே? அப்போ ரேட் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் ஏயுடைய கான்சன்ட்ரேஷன் பை dt இப்படிதான் எடுத்துடுவோம். இந்த மைனஸ் சிம்பிள் எதுக்காக ரெப்ரசன்ட் பண்றோம்? கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் ஆகிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேட் லா எழுதுனா என்ன பண்ணுவோம்? ரேட் லா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எழுதுவோம், அப்படிதானே? சரி, இப்போ இதுல பாருங்களேன், இந்த ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ இருக்கா? இப்போ r ஈக்குவல் டு ரேட் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு கான்ஸ்டன்ட்னால பெருக்கிறேன் k இன்ட்டு a அப்படின்னு எழுதுறேன். ஏல பவர்ல ஏதோ ஒரு நம்பர் வரும், அப்படிதான் அதோட ஆர்டர்னு சொல்லுவோம். இங்க k அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட். இந்த x அப்படின்றது என்னன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, சரி, இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல டி போட்டதுனால டிஃபரன்ஷியேஷன் தானே சொல்லுவீங்க, டி ஆஃப் எக்ஸ் பை டிடி அந்த மாதிரி தானே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி டி ஆஃப் ஏ பை டிடி அப்படின்றது ஒரு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம். இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம்னால நமக்கு ரெண்டு கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியல. This equation cannot answer how long will it take for a specific concentration of A to be used in the reaction. So எவ்வளவு மணி நேரம் இந்த A அப்படின்ற ஒரு ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி சொல்லல. What will be the concentration of the reactant after time t? ஒரு ஆஃப்டர் டைம்க்கு டி அப்புறம் இந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் இந்த டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷனால நமக்கு ப்ராப்பரா சொல்ல தெரியல. ஸோ இந்த டிமெரிட்டை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் வராங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ல ரெண்டு ரியாக்ஷனுடைய டெரிவேஷன் ஃபார்மை நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ நமக்கு இந்த மார்ச் 24ல நடந்த அந்த 2020 எக்ஸாம்ல இதுதான் அந்த யூனிட்ல 5 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த செப்டம்பர்ல நடந்த இந்த கொஸ்டின்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து கேட்கப்பட்ட இதுதான் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓல்டு சிலபஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்கவே செய்யாது. அவ்வளவு தூரம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் ரியாக்ஷனை பொறுத்தளவு டெஃபினேஷன் எழுதணும். ஸோ என்ன டெஃபினேஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன டெஃபினேஷன்? ஓகே, இங்க நீங்க எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு உண்டான டெஃபினிஷன். A reaction whose rate depends on the reaction raised to the first power is called first order reaction. Okay, a reaction whose rate depends on the first power of a reaction. Okay, whose rate depends on the reaction raised raised to the first power of a reaction. So இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்குள்ள டெஃபினிஷன். ஸோ இது எழுதினாலே நமக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. A reaction whose rate depends on the reaction raised to the first power of a reaction is known as first order reaction. இப்போ நம்ம ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ண போறேன். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன், அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் A gives product. ஸோ இது என்ன ரியாக்ஷன்? ஒரு ஜெனரல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நான் ரேட் எழுதுனா என்ன பண்ணுவேன்? ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் ஏயோட கான்சன்ட்ரேஷன் பை டிடி அப்படின்னு எழுதுவேன். ஸோ இதுதான் எனக்கு என்னது ரேட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரேட் லா எழுத போறேன். ஸோ ரேட் லா அப்படின்றது ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த concentration of
ரியாக்டன்ட். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எடுத்துட்டு நான் ஈக்குவல் டு போட போறேன். அப்ப a to the power 1 அப்படின்னு போடுறேன். ஏன் 1 ன்னு போடுறேன்? பிகாஸ் நான் எடுத்துக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதனால அதோட ஆர்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ன்றது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லியாச்சு. இப்போ இந்த ரியாக்ஷனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரேட்ன்றதுக்கு நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேனா, அப்ப இதை கொண்டு வந்து நான் அந்த ரேட் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப மைனஸ் டி ஆஃப் a யோட கான்சென்ட்ரேஷன் பை dt ஈக்குவல் டு a to the power 1 அப்படின்னு எழுதிக்கிற போறேன். ஓகே, இப்போ இந்த dt அந்த சைடு கொண்டு போயிருவோம். சாரி, இங்க ரேட் இஸ் ஈக்குவல் டு, நான் அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுருக்கேன். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்னால பெருக்கணுமா, ரேட் கான்ஸ்டன்ட், அதை நான் போடல. இது ரேட் கான்ஸ்டன்ட், இது ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ நான் அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே சேம் சைடு கொண்டு வர போறேன். ஓகேவா? அப்ப சேம் சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? இந்த கான்சென்ட்ரேஷன் a இந்த சைடு வந்துடும், இந்த d அந்த சைடு போயிடும். அப்படிதான் இங்க ஆல்ரெடி k இருக்கு. அப்ப மைனஸ் d ஆஃப் a பை a யோட கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு k இன்டு dt அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்டகிரேட் பண்ண போறேன். on integrate the above equation. இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? so integration of d of a by dt, sorry minus d of a by a யோட கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு k கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. so integration of dt இப்படின்னு சொல்லி இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த a இருக்கு பாத்தீங்களா கான்சென்ட்ரேஷன், சோ இதை பொறுத்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபைனல் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்னா a0, ஃபைனல் கான்சென்ட்ரேஷன்னா a. இந்த டைமை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே மாதிரி இனிஷியல் டைம் ஃபைனல் டைமை பொறுத்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அப்ப t ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது என்ன இருக்கும், t ஈக்குவல் டு t ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும். ஓகே, சோ கான்சென்ட்ரேஷனை a0 a பொறுத்தும் டைமை 0 t பொறுத்தும் நாம வந்து இன்டகிரேட் பண்றோம். ரைட்டா? சரி, இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டிஃபரன்ஷியேஷன்ல இன்டகிரேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறோம். ரைட்டா? ஸோ நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இன்டகிரேஷன் ஆஃப் dx by x is equal to என்னன்னு படிச்சிருக்கீங்க, dx by x equal to ln x ன்னு படிச்சிருப்பீங்க. அதே சேம் டேர்ம் தானே இங்க இருக்கு, d of a by a, dx க்கு பதிலா a மட்டும் இருக்கு, a க்கு பதிலா x ன்னு, சரி x க்கு பதிலா a ன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், ln x ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் ln a by a க்கு வந்து என்ன எடுத்துக்கலாம், ln a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகே, சோ இன்டகிரேஷன் இது எப்படி வச்சுக்கலாம், இன்டகிரேஷன் என்ன இருக்கு, லிமிட் வந்து a0 to a அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த k இன்டு இந்த dt இன்டகிரேட் dx இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், ஆன்சர் 1. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dx ஓட வேல்யூ வந்து 1. அப்ப k இன்டு இந்த dt இன்டகிரேட் பண்ணும்போது 1 ன்னு தான் சொல்லி வரும். ஓகே, அப்போ இந்த 1 பவர் நமக்கு என்னப்பா வரும், t0 அப்படின்னு சொல்லி வரும். ஓ சாரி, இன்டகிரேஷன் ஆஃப் dx இன்டகிரேட் பண்ணும்போது x ன்னு சொல்லி வரும், 1 ன்னு மாத்தி dx இன்டகிரேட் பண்ணா x, அப்ப dt இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், t ன்னு சொல்லி வரும். சோ அந்த லிமிட்டை இங்க நம்ம அப்ளை பண்ணிரலாம், 0t அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணிரோம். ஓகே, இப்போ இன்டகிரேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டெஃபினட் இன்டகிரல், இன்னொன்னு வந்து இன்டெஃபினட் இன்டகிரல். சோ இந்த இன்டெஃபினட் இன்டகிரல்ல பாத்தீங்க அப்படின்னா லிமிட்ஸ் இருக்காது, பட் டெஃபினட் இன்டகிரல்ல லிமிட்ஸ் இருக்கும். சோ இன்டெஃபினட் இன்டகிரல்ல நம்ம கான்ஸ்டன்ட் c போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். லிமிட்ஸ் இல்ல அப்படின்னா, பட் இங்க நமக்கு லிமிட்ஸ் இருக்கு, அதனால எந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம். சோ ஓகேவா? சோ இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், லிமிட்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ண போறேன். சோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணா என்ன வரும், அப்பர் லிமிட்ஸ் மைனஸ் லோவர் லிமிட்ஸ் சொல்லி வரும். அப்படிதானே? சோ நம்ம அப்ளை பண்ணிடுவோம். சோ இன்டகிரேஷன், அதாவது மைனஸ் ln இந்த a இருக்க இடத்துல முதல்ல இந்த a வை போடணும், a மைனஸ் இந்த a இருக்க இடத்துல இந்த a0, ln a0 ஈக்குவல் டு
k இன்ட்டு அதே சேம் லிமிட் கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட்ஸ் மைனர் லோவர் லிமிட்ஸ். இந்த t இருக்க இடத்துல முதல்ல t அப்ளை பண்ணணும். அப்ப t மைனஸ் இந்த t இருக்க இடத்துல அடுத்து 0 அப்ளை பண்ணணும். ஓகே, சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் ln a plus ln a நாட் ஈக்குவல் டு சரி ஓகே, இந்த இடத்துல பாருங்க நான் கரெக்டா அப்ளை பண்ணோம். அப்பர் லிமிட்ஸ் மைனஸ் லோவர் லிமிட்ஸ் அப்படிதானப்பா. அப்பர் லிமிட்ஸ் இருக்க இடத்துல முத a இருக்க இடத்துல அப்பர் லிமிட்ஸை போட்டாச்சு மைனஸ் ln a. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிள் ஃபார்முலால இருக்கு. நெக்ஸ்ட் இந்த a இருக்க இடத்துல a நாட்டை போட போறேன். அப்ப மைனஸ் a ln a நாட்னு வரும். ஓகே, இதை நீங்க கரெக்டா போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்ப ln a மைனஸ் ln a பிளஸ் ln a நாட் ஈக்குவல் டு k இன்டு t ன்னு சொல்லி வரும். இப்போ இந்த மைனஸ் ln a வை நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப பிளஸ் ln a வா ஆயிரும். அப்ப ln a நாட் ஈக்குவல் டு kt பிளஸ் ln a அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ln a வை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடும். ஸோ பிளஸ்ஸா இருக்கிறது என்னவா இருக்கும், மைனஸா மாறிடும். ஸோ ln a நாட் மைனஸ் ln a ஈக்குவல் டு kt அப்படின்னு சொல்லி இருக்கும். சரி, இந்த மாத்தி சொல்லிட்டேன். இந்த ln a வந்து அப்படியே இருக்கட்டும், இந்த சைடு வச்சுக்கலாம். இதை நான் அடுத்த ஸ்டெப்ல இந்த சைடு எழுதுறேனே. சரி, ஓகே, இதை நான் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு ஸோ அப்படியே நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டெஃபினேஷன் ஒரு ஜெனரல் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு நான் ரேட் எழுதுறேன், ரேட்லாம் எழுதுறேன். ரேட் இருக்க இடத்துல ரேட்டோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ கான்சன்ட்ரேஷனா a நாட் a பொறுத்தும் டைம் 0 t பொறுத்து நான் இன்டகிரேட் பண்றேன், கிடைச்சாச்சு. இப்போ இன்டகிரேஷனை நான் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதும் போது dx by x இன்டகிரேட் பண்ணோம்னா ln x ன்னு ஆன்சர். அப்ப x இருக்க இடத்துல a இருக்கு. அப்ப dA by a வை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ln a ன்னு வரும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. dt இன்டகிரேட், அதாவது dx இன்டகிரேட் பண்ணா x, அதனால dt இன்டகிரேட் பண்ணா t. லிமிட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. சோ அப்பர் லிமிட்ஸ் மைனஸ் லோவர் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரியான ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த kt அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகே, ln a நாட் மைனஸ் kt ஈக்குவல் டு ln a. ஸோ இந்த ஃபார்ம்ல என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, சரி, ஓகே. அல்லது இந்த ஈக்குவேஷன் கூட இருக்கட்டும், இதை நம்ம வந்து அந்த ஸ்லோப் ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்களேன், இந்த பாசிட்டிவ் டேர்மை நம்ம முதல்ல எழுதிக்கலாம், அடுத்து நெகட்டிவ் டேர்மை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ஃபைனலா எழுதுறேன், இது இருக்கட்டும். ஸோ என்ன வரும், ln a நாட் மைனஸ் ln a, இது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் சிம்பிள்ஸ். ஓகே, நீங்க மறந்துடக்கூடாது. ஈக்குவல் டு ktன்னு வருதா, இங்க இடத்துல எல்லாமே நீங்க வந்து கான்சன்ட்ரேஷன் சிம்பிள்ஸா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நமக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த a நாட் வர்ற எல்லா இடத்துலயுமே கான்சன்ட்ரேஷன்ஸ் தான். ஓகே, இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, log a minus b ஃபார்ம்ல இருக்கா. அப்ப log a minus b யோட ஃபார்முலா என்னது, log a by b. அப்ப இதை நம்ம அப்படியே எடுத்துடலாமா. ஸோ ln a நாட் by a ஈக்குவல் டு kt அப்படிதானப்பா. ஸோ ln a நாட் by a ஈக்குவல் டு kt. ஸோ இது வந்து நேச்சுரல் லாக்ல இருக்கு. ln அப்படின்றது நேச்சுரல் லாக். இதை நம்ம வந்து ஆக்சுவல் லாக்குக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆக்சுவல் லாக்கு கன்வெர்ட் பண்ணா என்னது, 2.303 என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். 2.303 இன்ட்டு log 10, அதோட பேஸ்ல என்ன இருக்கும், a நாட் பை a ஈக்குவல் டு k. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு உண்டான ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு உள்ள வேல்யூ. ஓகே, ஸோ a நாட், ஸோ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்படிதான் ஈக்குவல் டு kt. இப்போ எனக்கு k மட்டும்தான் வேணும். ஸோ t அந்த சைடு கொண்டு வந்துடலாம். t மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு வந்தபோது என்ன ஆயிரும், டிவிஷன்ல மாறிடும். அப்ப k ஈக்குவல் டு, நான் இதை இப்படி எழுதிடுறேன், k ஈக்குவல் டு 2.303 பை இந்த t இந்த சைடு டிவிஷன்ல போயிடும் இன்ட்டு log ஆஃப் a நாட்டோட கான்சன்ட்ரேஷன் பை a யோட கான்சன்ட்ரேஷன்.
ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல கேன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட், டீன்றது டைம், ஏ நாட்ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏன்றது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஸா நம்ம இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனே சேர்த்தே பார்த்துருவோம். ஓகே, உங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து தான் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதோட யூனிட், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்படி கிடைச்சிட்டு ஸோ அப்போ k ஈக்குவல் டு 2.303 by t into log of a நாட்டோட கான்சன்ட்ரேஷன் by a யோட கான்சன்ட்ரேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் கொண்ட ரேட் ஈக்குவேஷன் ஃபார்ம். சரி, இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்ல போறேன். ஓகே, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா வரைபட முறை. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம வரைபடம் மூலமா எப்படி விளக்கலாம், இது உங்களுக்கு புக் பேக்ல தனியாவே 3 மார்க் கொஸ்டின்ல இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதுல ஒரு ஈக்குவேஷன் எழுதிருந்தோம்லப்பா, அதாவது ln a0 minus ln a equal to kt இருக்கா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ln a அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, ln a0 இந்த kt அந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப மைனஸ் kt ஈக்குவல் டு ln a அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு எழுதுறோம். இப்போ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்கோட்டுக்கு உண்டான சமன்பாடு மாதிரி இருக்கா, லீனியர் இதுக்கு. ஸோ y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கா. இப்போ அந்த y ஆக்சிஸ்ல நம்ம ln a-வையும் x ஆக்சிஸ்ல டைமை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வேல்யூல கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே எழுத போறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமு, ஒய் ஆக்சிஸ்ல ln a யோட வேல்யூ. ஓகே, இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேஷன்ல போட்டுக்கோங்க. ln a யோட வேல்யூ இவங்க ரெண்டு பேருக்காக என்ன கிராஃப் பிளாட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் வித் நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஃப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே வந்து உங்கள் புக்கில் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டுமே வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு தான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் சில பார்க்க போகிறோம். இது 3 மார்க்ல தனியாகவே கேட்பாங்க. ரைட் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் decomposition of dinitrogen pentoxide. ஓகே, டைநைட்ரஜன் பென்டாக்சைடுனா அர்த்தம் N2O5. நீங்க வேர்டிங்ஸ்ல எழுதிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. இதை நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 2NO2வும் ஆக்சிஜனும் லிபரேட் ஆகும். இது எல்லாமே கேசியஸ் ஸ்டேட். ஸோ இதுவும் கேசியஸ் ஸ்டேட், இதுவும் கேசியஸ் ஸ்டேட். ஓகே, 2 நைட்ரஜன், ஸோ 2NO2 போட்டிருக்கோம். 5 நைட்ரஜன் இருக்கு, பட் இங்க 6 இருக்கு, அதனால ஹாஃப்னு போட்டுக்கலாம். ஹாஃப்னு போட்டா இது கேன்சல் ஆயிட்டு ஒரு ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா decomposition of sulfuryl chloride. ஓகே, so decomposition of sulfuryl chloride SO2Cl2. இதான் sulfuryl chloride. வெறுமனே SOCl2 இருந்துச்சுன்னா அது thionyl chloride. இது sulfuryl chloride. இது டீகம்போஸ்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா SO2வையும் Cl2வையும் கொடுக்கும். இதுவும் அதே மாதிரி gaseous phase reactions தான். ஓகே, இது செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு இன் aqueous மீடியம். ஓகே, நீங்க எழுதிக்கோங்க. டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பென்டாக்சைடு H2O2, ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு. இது டீகம்போஸ்ட் ஆனிச்சுன்னா H2O வையும் ஒரு வாட்டர் மாலிகுலையும் தரும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 2 தான் இருக்கு, பட் இங்க 3 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம அங்க வந்து 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, H2O2. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன்.
சைக்ளோப்ரோபைனா அர்த்தம் இப்படி ப்ரோபைன் வந்து இப்படி சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்கும் 783 கெல்வின்ல இது ஐசோமரைஸ் ஆகும்போது என்ன தெரியும் ப்ரோப்பீனை தரும். ஸோ இந்த ரியாக்ஷன் இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கே பார்த்துருக்கோம் அப்படிதான். ஸோ ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன். நெக்ஸ்ட் இன்வர்டேஷன் ஆஃப் கேன் சுகர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்க புக்ல இருக்காது, இருந்தாலும் நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, இன்வர்டேஷன் ஆஃப் கேன் சுகர், கரும்பு சர்க்கரைய நம்ம என்ன பண்ண போறோம் இன்வர்டேஸ் பண்ண போறோம். ஓகே, நொதி என்சைம்ஸ் மூலமா. அப்போ C12H22O11 இத நம்ம வாட்டரோட ஒரு என்சைம் முன்னாடி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். C6H12O6 அதை நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, C6H12O6 plus C6H12O6 குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸோட காம்பினேஷன் கிடைக்கும். அடுத்து ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 235 ஐசோடோப். ஸோ அதை நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 235. நான் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறேன். யுரேனியம் 235னா யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் 92 235. இந்த யுரேனியம் 35ல 238. இந்த யுரேனியம் 238 டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தோரியம் 234 உள்ள ஒரு எலமெண்ட்டும் இந்த தோரியத்துடைய அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 90. ஓகே, 90. இது போக நமக்கு என்ன வெளியில போகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் வெளியில போகும். இந்த டிஸ்இன்டகிரேஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் லாஸ்ட் இயர் நமக்கு கெமிஸ்ட்ரியில இருந்துச்சு, பட் இந்த வருஷம் அதெல்லாம் உங்களுக்கு பிசிக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. நீங்க அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்ற நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல போயிட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸ் பத்திலாம் நீங்க டீடைல்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ இங்க ஆல்பா பார்ட்டிகிளுடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஹீலியம் 4. அட்டாமிக் நம்பர் பாருங்க 34 plus ஒரு 4 238 90 plus 2 92. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கைனெட்டிக்ஸ்க்கு உண்டான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கைனெட்டிக்ஸ்க்கு உண்டான யூனிட் என்னன்னு பார்க்க போறோம். கேயோட யூனிட் என்ன வரும் அப்படின்னு பார்க்க போறோம். ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது K equal to 2.303 by T into log of A0 கான்சன்ட்ரேஷன் பை A யோட கான்சன்ட்ரேஷன். நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரியணும், ஏன்னா 2 மார்க்ல கூட கேட்கலாம். ரைட் த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டா ஈக்குவேஷன் எழுதி இந்த டேர்ம்ஸை மட்டும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே யூனிட்டை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகே, அப்போ யூனிட்டை மட்டும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோமா 2.303 டைமோட யூனிட் செகண்ட் லாக் ஆஃப் இது கான்சென்ட்ரேஷன் அப்படிதானே. அப்ப கான்சென்ட்ரேஷனோட சிம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் மோல் பெர் லிட்டர் அப்படின்ற சிம்பிள்னால தானே சொல்லுவோம். சோ மோல் பெர் லிட்டர் இதுவும் கான்சென்ட்ரேஷன். சோ மோல் பெர் லிட்டர். இந்த மோல் பெர் லிட்டர் இந்த மோல் பெர் லிட்டர் கேன்சல் ஆயிரும். இந்த செகண்ட் மட்டும் தான் இருக்கு. சோ அது மேல போகும்போது என்ன ஆயிரும் செகண்ட் இன்வர்ஸ்னு வந்துரும். நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட்டுக்கும் ஆர்டருக்கும் என்னென்ன வேறுபாடு இருக்கு. ரேட்டுக்கும் ரேட் லாக்கும் உள்ள வேறுபாட்டுல நான் அதோட யூனிட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் நான் யூனிட் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இந்த மாதிரி தான். இது செகண்டா இருந்தா செகண்ட் இன்வர்ஸ், டைமா இருந்தா டைம் இன்வர்ஸ், ஹவரா இருந்தா ஹவர் இன்வர்ஸ், இயரா இருந்தா இயர் இன்வர்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ நீங்க 5 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இதுவரை டிரைவ் பண்ணிட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை இந்த மாதிரி சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு யூனிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அதை எழுதி செய் அல்லது யூனிட்னு போட்டு செகண்ட் இன்வர்ஸ் ஆர் ஹவர்ஸ் இன்வர்ஸ் ஆர் டைம் இன்வர்ஸ் மினிட்ஸ் என்னன்னாலும் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள்னு போட்டு ஏதாவது 2 எக்ஸாம்பிள். ஓகே, 5 மார்க்கு கேட்டா. சப்போஸ் எக்ஸாம்பிள் மட்டும் உனக்கு 3 மார்க்ல கேட்டிருந்தா கண்டிப்பா 3 எக்ஸாம்பிள் தேவை. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்டாங்கன்னா நீ அதை எழுதி இதை அந்த ஸ்லோப் ஈக்குவேஷனுக்கு மாற்றி கிராஃப்ஸ்லாம் ஈஸியாக போட்டு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது, இன்டர்செப்ட் அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீட்டாக எழுதினாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கண்டென்ட் வெரி வெல்.